வணக்கம் சந்தோஷ். ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? மருத்துவமனை தரப்பில் என்ன கூறப்படுகிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தற்போது நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய முன்தினம் அவர் சென்னை வந்ததாக கூறப்படுகிறது. சொந்த பணி காரணமாக சென்னை வந்த ஆர்பிஐ குடியிருப்பில் தான் தங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான அந்த தொடர் சிகிச்சை என்பதும் மருத்துவர்களால் முழுவதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரையிலுமே எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து தான் ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தொடர்ந்து இந்த டிசம்பர் 10ஆம் தேதியுடன் அவருடைய பதவிக்காலம் என்பதும் நிறைவடைகிறது. இதற்கடுத்தாக அவருக்கான அந்த பதவி நீட்டிப்பு காலம் என்பதும் பேசப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் பேசப்பட்டு வந்திருந்தது. குறிப்பாக 7.5 ஆண்டுகள் பதவியில் இருந்த பெனகல் ராமா ராவுக்கு பிறகு நீண்ட காலம் ஆளுநராக பணியாற்றிய நபர் என்ற பெருமையும் சக்திகாந்த தாஸ் பெறுவார். குறிப்பாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ஏதும் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் அண்மையில் தகவல் வெளியாக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இவர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது சென்னையில் தன்னுடைய சொந்த பணிக்காக வந்திருக்கக்கூடிய அவருக்கான அந்த நெஞ்சுவலி காரணமாகவே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கான அந்த சிகிச்சை என்பதும் நெஞ்சுவலிக்கான அந்த சிகிச்சை என்பதும் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவருடைய உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருப்பதாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக அவருக்கான அந்த சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்ட நிலையில் எப்போது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று குறித்தான விவரங்கள் மருத்துவமனையில் பின்னர் தெரிவிக்கப்பட்ட பிறகே தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு